ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தாங்க போஸ்ட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு வறுவல், பொடி வறுவல். இது அப்படியே கொஞ்சம் நார்மலாக பண்ணுற பொரியல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வறுவலாக பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை பீல் பண்ணி எடுத்துக்கலாம் பீலரில். கொஞ்சம் ஈஸியான சிம்பிளான டிஷ் தான், பட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், கீரை கடையல் எல்லாத்துக்குமே இந்த பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும். ரெகுலராக செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான டிஷ் தான். 3 உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணிவிட்டு தோலை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்பவே பிடிக்கும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுறதுனால கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு பீல் பண்ணிவிட்டேன். லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணலாம். இது ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா நம்ம வதக்கும்போது உடஞ்சி போயிடும். இது ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் தான் பார்க்கவே நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப திட்டமாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருந்ததுன்னா சீக்கிரம் வேகாது. அதனால் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில். என்னோடய சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனால் 1000 வியூஸ்க்கு மேலே ஒரு ஷார்ட்ஸுமே போகுது. நான் கொஞ்ச நாள் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் நிறைய லாங் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் எதுவும் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாகவே பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஆயிலே ஒரு 80% குக் ஆகணும் உருளைக்கிழங்கு. நம்ம பொடியெல்லாம் சீக்கிரமே சேர்த்துட்டோம்னா கருகி போயிடும், உருளைக்கிழங்கும் வேகாது. அதனால் இப்போவே ஒரு 80% நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சு கொடுக்குற ரெசிபி தாங்க இது. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டிஷ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் கிடையாது, லைக் பண்ணுறதும் இல்லை. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கேஸ்ட் அயர்ன் கடாய். இதில் கருகாது, அடிப்பிடிக்காது. அதனால் நான் மோஸ்ட்லி இந்த கடாய் தான் யூஸ் பண்ணுவேன். இது வெஜிடேரியன் செய்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கடாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வறுவல், பொரியல் எல்லாமே இந்த கடாயில் தான் பண்ணுவேன். நம்ம குக் பண்ணி ஆஃப் பண்ணிட்டாலும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சூடு இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நான் இந்த கடாயில் தான் நான் எல்லாமே பண்ணுவேன். நல்லா சுருளை வதங்கினதும் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது காரசாரமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தனி மிளகாத்தூள். கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் காரத்துக்கும் கலருக்கும் தான். தனி மிளகாத்தூள் ரொம்பவே காரமாக இருக்கும். சும்மா கலருக்காக மட்டும் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன்.
ஒரு 1/4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் ரொம்ப போடாமல் கொஞ்சம் காரசாரமாக இருக்கணுன்றதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வாசனையும் நல்லாயிருக்கும், அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இந்த பொடியெல்லாம் உருளைக்கிழங்குல மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலரிக்கிட்டே இருக்கலாம். உருளைக்கிழங்கு சீக்கிரமே குக் ஆகிடும், அதனால் நம்ம பாயில் ஆகலைன்ற பிரச்சனைலாம் இல்லை. நம்ம வதக்கும் போதே உருளைக்கிழங்கு குக் ஆகிடும். நல்லா கலராக காரசாரமாக சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். யாருக்கெல்லாம் உருளைக்கிழங்கு டிஷ் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறிட்டு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம். ரெண்டு நிமிஷம் அப்படியே சூட்டில் தட்டு போட்டு மூடி வச்சா போதும், உருளைக்கிழங்கு பாயில் ஆகிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்ல கலராக காரசாரமாக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சாம்பார் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடி பிடிக்காமல் கருகாமல் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வைக்கிறேன்.